ரொம்ப நாளாக கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் தான் சொல்லியிருந்தார் அவர். பட் அப்புறம் தான் கண்டுபிடிச்சோன்றது ஸ்கேன் மூலியமா தெரிஞ்சலாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. கேன்சர் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும் எவ்வளோ ஒரு கொடிய நோய் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, சின்ன வயசுல இருந்து கேள்விப்பட்டிருப்போம். ஸோ உங்களுக்கு அதே மாதிரி வீக்லி ஃபாலோ அப்லாம் இருக்கும். வீக்லி ஒன்ஸ் வந்து இங்க டீம் எங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு டீம் இருக்காங்க. வருஷக்கணக்கா நம்ம உடம்புல ஏதோ ஒரு வலி இருந்துகிட்டு இருக்கோங்க. நம்ம ஓடுற ஓட்டத்துல அதுக்கெல்லாம் நின்று டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஏதோ ஒரு மாத்திரையை போட்டுட்டு கடந்து போய்கிட்டே இருப்போம். இன்னொன்னு அப்பப்போ நமக்கு அல்சர் மாதிரி பிரச்சனைகளும் வரும். நான் சரியா சாப்பிடுறது இல்லைல்ல, அதான் எனக்கு அல்சர்னு நமக்கு நாமளே டாக்டரா மாதிரி சமாதானம் சொல்லிட்டு அதையும் கடந்து போயிடுவோம். அப்புறம் பாத்தீங்கன்னா திடீர்னு எந்த எஃபர்ட்டும் போடாம வெயிட் லாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏய் நான் இழைச்சிட்டேன் பாத்தியா, நான் நல்லா இழைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அதையும் காம்ப்ளிமெண்டா எடுத்துக்கிட்டு கடந்து போயிடுவோம். இப்படி நம்ம எதையுமே கண்டுக்காம கடந்து போறதுதான் நாளடைவுல கேன்சரா மாறுது. எல்லாரோட வாழ்க்கையிலயும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே தாங்க இருக்கு. நிறைய வேலை செய்வோம், அந்த வேலைக்கேற்ற சம்பளம் கிடைக்கலையேன்னு ஒரு வருத்தம் இருக்கும். சம்பளம் எல்லாம் நல்லா தான் கிடைக்குது, ஆனா அங்கீகாரம் அது கிடைக்கவே இல்லையே. மாடு மாதிரி உழைக்கிறோம், சம்பளம் வாங்குறோம், செலவு பண்றோம். அந்த அங்கீகாரம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய அசெட். அது கிடைக்கலங்கிற வருத்தம் சில பேருக்கு இருக்கும். இப்படி எல்லா துறையிலையும் ஏதோ ஒரு வருத்தமும் கோபமும் நம்ம மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் மனசுல ஆறாம இருந்திருந்து வலியா நாளடைவுல ஒரு தீராத நோயாவே மாறிடுது. இப்படி நம்ம எதையுமே கண்டுக்காம கேர்லெஸ்ஸா விடுற விஷயங்கள் தான் நாளடைவுல கேன்சரா மாறுது. ஏன்னா நம்முடைய பெரிய சொத்தே ஆரோக்கியம் தான். கொஞ்சம் விழிப்புணர்வோட இருந்தோம்னா இந்த கேன்சர் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்த நம்மால கடந்து வர முடியும். பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு 70 வயசுக்கு மேல கொஞ்சம் வயசானவங்க எல்லாருக்குமே இந்த முட்டி வலி, கால் வலி, ஷோல்டர் பெயின் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். அதெல்லாம் அவங்க கோத்ரூ பண்றதே ரொம்ப கஷ்டம். இதுல இந்த வயசுக்கு மேல கேன்சர்லாம் வந்துச்சுன்னா எவ்வளவு கொடுமையான விஷயங்க. நினைச்சு பார்க்கறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருக்கு. அந்த ஏஜ்ல அவங்களால யூசுவலான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதே ரொம்ப கஷ்டம். இதுல கேன்சர் மாதிரி ஒரு பெரிய வியாதிக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னா நினைச்சு பார்க்கவே முடியல. சின்ன வயசுல இருக்கிறவங்களுக்கு கூட சர்ஜரிங்கிற ஒரு ஆப்ஷன் இல்லாமலே போயிடுது. சரி சர்ஜரி பண்ணிக்கிட்டவங்க தான் நல்லா இருக்காங்களான்னு பார்த்தா 2-3 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப இந்த கேன்சர் ரிவர்ஸ் ஆகுது. சரி இதுக்கெல்லாம் என்னதான் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றேன். பொதுவா இந்த கேன்சர் வந்தவங்களுக்கு எந்த மாதிரி கேன்சர் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கே கொஞ்சம் நாள் ஆகும். அது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன மருந்து எடுத்துக்கலாம், எந்த டாக்டரை பார்க்கலாம், எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், இப்படி தெரியாம தவிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. சரி இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம், ஆனா நீங்க ஹாஸ்பிட்டலே தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், இவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்களா? அது எப்படி எடுக்கிறது? எங்களால அப்படிலாம் தங்க முடியாது, நாங்க வேலைக்கு போனதா சாப்பிட முடியும், ஸோ எங்களுக்கு அப்படிலாம் இல்லாம ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் பிளசண்டா வேணும்னு கேட்கறவங்களுக்கு இப்படி எல்லா விதமான குழப்பங்களுக்கும் கேள்விகளுக்கும் என்கிட்ட ஒரு அழகான சொல்யூஷன் இருக்கு. சொல்லாமா? ஹாய், நான் ஒரு அழகான சொல்யூஷன் சொல்றேன்னு சொன்னல, அந்த சொல்யூஷன் நிறைஞ்சிருக்கிற இடத்துக்கு தான் இப்ப நான் வந்திருக்கேன். இது சென்னை முகப்பேர்ல இருக்கிற புனர்ஜென் ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல். இங்க பாரம்பரிய முறைப்படி ரசாயன ஆயுர்வேதா மூலம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. இங்க இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குங்கிறத உங்க எல்லாருக்கும் சொல்லணும்னு நான் நினைச்சேன். இன்னும் இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய இருக்கு, தெரிஞ்சுக்கலாமா? நான் இங்க வந்து பேஷண்ட்ஸ் கிட்ட பேசினேங்க, ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா வெளியில ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுல வந்து அவங்களுக்கு பெரிய பலன் எதுவும் தெரியாம, எந்த ரிசல்ட்டும் கிடைக்காம, அண்ட் சில பேருக்கு வந்து வெளியில ட்ரீட்மெண்ட்டே இல்லைன்னு சொல்லி என்ன பண்றது அடுத்ததுன்னு ரொம்ப குழப்பத்துல இருந்தவங்க எல்லாம் இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஹோப் கிடைச்சிருக்கு. இப்போ அவங்க பேசுற விதமே வந்து ரொம்ப மாறி இருக்கு. நல்லா பசிக்குது, நல்லா தூங்குறேன், எனக்கு இப்ப வலி எதுவுமே கிடையாது, அண்ட் முக்கியமா நான் என் வேலையை நானே செஞ்சுக்கிறேன், ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்றேன், என்ன பேஷண்ட் மாதிரி பாக்குறதும் பிடிக்கல, நானும் அப்படி உணரல. இதெல்லாம் சொல்றத கேட்கும்போது நிஜமாவே வாழ்க்கையில கடவுள் இருக்காரு அப்படிங்கிற நம்பிக்கை நிறையவே வருதுங்க. இங்க ரசாயன ஆயுர்வேதாங்கிற ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் மெத்தட் ஃபாலோ பண்றாங்க. இது என்ன பண்ணுதுன்னா நம்ம உடம்புல இருக்கிற அந்த கேன்சர் செல்ஸ் எல்லாம் நல்லாவே கட்டுப்படுத்துறதோட மட்டும் இல்லாம அதை எதிர்த்து போராடுற அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு அதிகப்படுத்துது. ஸோ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. வெளியில வேற ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தாலுமே இங்க வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டையும் நீங்க தைரியமா எடுத்துக்கலாம். இதனால எந்த பிரச்சனையும் வருங்கிற பயமும் தேவையில்லை. இன்னொன்னு இது ரூட் காஸ் ட்ரீட்மெண்ட்டுங்க. ரூட் காஸ் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது கேன்சர் எங்கிருந்து ஆரம்பிக்குதோ அதை கண்டுபிடிச்சு அந்த இடத்துல இருந்தே உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டையும் கொடுக்குறாங்க. ஸோ சீக்கிரமே கியூர் ஆகிறதுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அன்பு அரவணைப்பும் இந்த ஆரோக்கியத்தோட மிகப்பெரிய பலம்னு சொல்லலாம். ஒரு நோயாளிக்கு வெறுமனே மருந்து மாத்திரைகள் மட்டும் குணப்படுத்திடாது, நம்ம கூட இருக்கிறவங்களுடைய அன்பு. அந்த வகையில இந்த ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் டாக்டர்ஸும் சரி, ஸ்டாஃப்ஸும் சரி அவ்வளோ பொறுமையா நிதானமா சொல்றதையெல்லாம் கேட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. இன்னொன்னு இந்த இடமுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிளசண்டா இருக்கு. அதுக்காக நீங்க இங்க வந்து தங்கி
ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுங்கிற எந்த அவசியமும் இல்லை. இந்த இடத்துலயே வந்து கன்சல்ட் பண்ணிட்டு போய் நீங்க மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கலாம், ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்னொன்று, நீங்க ஒருவேளை வெளியூர்ல இருக்கீங்க, உங்களால இங்க வர முடியாதனாலும் வீடியோ கால் மூலமா நீங்க கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். வாரம் ஒரு முறை டாக்டரும் உங்களை அதே மாதிரி காலில் மீட் பண்ணி உங்க சந்தேகங்களுக்கு தீர்வு கொடுத்து உங்க நோயையும் குணப்படுத்திடுவாங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ல என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, அதுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, வரும்போது என்னெல்லாம் கொண்டு வரணும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் இப்ப டீட்டெயிலா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேம். வணக்கம். உங்க பேரு சார்? கோவிந்தராஜ் மேம். கோவிந்தராஜன் சார். சார் சொல்லுங்க, இங்க வந்தப்போ என்ன பேஷண்ட்ஸ் வந்து என்னெல்லாம் கொண்டு வரணும், அவங்க ரிப்போர்ட்ஸ் என்னெல்லாம் கொண்டு வரணும்? எஸ் மேம். ஃபர்ஸ்ட் பேஷண்ட் வந்திருக்காங்களா இல்லை பேஷண்ட் கூட யார் வந்திருக்காங்கன்னு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் பேஷண்ட்டோட ரிப்போர்ட்ஸை கொண்டு வருவோம். ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட்டு கேன்சருன்னு கன்ஃபார்ம் ஆன ரிப்போர்ட்ஸ் முக்கியம். எதர் பயாப்சியோ இல்லை பெட் ஸ்கேன்ற மாதிரி ரிப்போர்ட்ஸ் பார்த்துட்டு பேஷண்ட்டோட இப்போதைய உடல்நிலை எப்படி இருக்குன்னு விசாரிச்சுட்டு எங்கேருந்து வந்திருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்க இன்டேக் என்ன சாப்பிட்றாங்க, எப்படி இருக்காங்க, வேறு என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, எந்த ஹாஸ்பிட்டலில் பண்ணியிருக்காங்க, எத்தனை வருஷமாக இது இருக்குது, மேலும் அவங்களோட தற்போதைய உடல்நிலை என்னென்ன இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பேசிக்காக நம்ம புனர்ஜன் ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலோட ட்ரீட்மெண்ட்டை பேசிக் லெவலில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவங்களோட ரீசன்ட் பிளட் டெஸ்ட் ஏதாவது இருந்தாலும் அவங்களுடைய சிபிசி, எல்எஃப்டி, ஆர்எஃப்டிலாம் அதுவுமே எடுத்து வச்சுட்டு டாக்டருக்கு அனுப்புவோங்க. ஃபர்தராக நம்ம பேசிக்காக என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்னு எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். அவரோட நேம் என்ன சார்? ராமச்சந்திரன். ராமச்சந்திரன். அவங்களுக்கு வயிற்றுல சொன்னீங்க. ஸோ 76 இயர்ஸ். ஸோ இப்போ நீங்க அது எப்படி எப்போ தெரிஞ்சது உங்களுக்கு? அது அவரு ரொம்ப நாளாக கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் தான் சொல்லியிருந்தார் அவர். பட் அப்புறம் தான் கண்டுபிடிச்சோன்றது ஸ்கேன் மூலியமா தெரிஞ்சதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. பயாப்ஸ் எடுத்தோம், அப்புறம் சிடி ஸ்கேன் எல்லாமே எடுத்து சரியாயிடும் பார்த்தா ரொம்ப நொலாங்க 1.5 இயர்ஸாக லாஸ்ட் 1 இயராக போயிருந்தது. எதுவுமே ஒரு எந்த ஹாஸ்பிட்டல் கன்சல்டன்ஸ் இல்லாமல் உள்ள முடிவே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அப்புறம் தான் எங்கள் ரிலேட்டிவ், எங்கள் அத்தை பையன் கம்பத்தூர் தான் இருக்காரு, அவன் சொன்ன யூடியூப் பார்த்து கற்றுக்கிட்டு சொன்ன இது மாதிரி புரிஞ்சுக்குவாங்க, 2 பேர் க்யூர் பண்ண பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்ன அப்புறம் தான் தெரிஞ்சுது. லாஸ்ட் நவம்பர் தான் வந்தோங்க. வந்து இது மாதிரி கான்ஃபிடென்ட்டாக பேசினாங்க, எல்லாமே கன்சல்ட் பண்ணாங்க. பட் இப்போ நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. நல்லா இம்யூனிட்டி மாத்திரை கொடுத்து முன்னாடி சாப்பிட ரொம்ப கம்மியாக சாப்பிடுவாரு, இப்போ நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா எல்லார்கிட்டையும் இருக்கிற ஒரு பொதுவான கருத்து என்னன்னா, நீங்க ஆயுர்வேதான்னு போகும்போது லேட் ஆகும், அதுதான் யோசிப்பாங்க. அதுல ஆனா எவ்வளவு நன்மைகள் இருக்குங்கிறத யாருமே பொறுமை கிடையாது. ஸோ இன்ஸ்டன்டா ஒரு டேப்லெட் போட்டோம், அப்போ பெயின் ரிலீஃப் ஆச்சு அப்படிங்கறதான் போறாங்க. இப்போ கரெக்டா ஃபாஸ்டா இருக்கிறதுனால எல்லாமே உடனே அன்னைக்கே எல்லாமே மண்டே வந்து அடுத்து வெட்னஸ்டே ஃப்ரீ ஆயிடும், எல்லாமே ஃப்ரீ ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஐ டோல்ட் என் ஃபாதர் கிட்ட சொன்னேன்னு, பொறுமையா தான் ஆகும், பொறுமை ரொம்ப முக்கியம் சொன்னேன். அவரும் போட்டுட்டு இருந்த ஏஜ் அவரும் போடுறாரு, நல்லா பண்றாரு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஸோ இட்ஸ் குட். அவருடைய வில் பவர் அண்ட் உங்களுடைய அந்த நம்பிக்கையும் சப்போர்ட்டும் அதுதான் அவருக்கு இவ்வளோ சீக்கிரம் வந்து ரிசல்ட் தெரிஞ்சிட்டு இருக்கு. காட் பிளஸ் சார். ஓகே, இங்க நீங்க நவம்பர்ல வந்தீங்களா சார்? இப்போ வந்து ஆல்மோஸ்ட் பிப்ரவரி 3 மாசம் 4 மாசம் ஆக போகுது. எவ்வளவு நாள்ல அப்பாக்கு வந்து அந்த சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சது? ஆனால் அவர் அடையே லெஃப்ட் சைட் படுக்க ஆரம்பிச்சாரு. ஸோ அப்போயே அப்சர்வேஷன் தெரிஞ்சிருக்கு. ஸோ இது ஒரு ஏதோ வேலை செய்து போல இருக்கு, நம்மளுக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்கு, மெதுவாக பண்ணிட்டு இருக்குன்னு ஒரு தோணிச்சு. ஆஃப்டர் 1 மந்த், டிசம்பர் அண்ட் ஜனவரி பிகினிங் அந்த மாதிரி அது இம்ப்ரூவ்மெண்ட் ஒன்று தெரியுது மாதிரி தெரிஞ்சுக்காரு. எனக்கு ஃபெய்த் இருந்தது, அவ்வளோதான், வேற ஒன்று. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொல்லணும் சார். ஏன்னா அவரோட ஏஜுக்கு ஃபாஸ்ட்டாக ட்ரீட்மெண்ட் தரணும்னு தான் நினைப்பாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஸ்டேபிள் ஆகுதான்னு தெரியாது. பட் நீங்கள் ஆயுர்வேதா வந்து நம்பி அதில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்குன்றது பெரிய விஷயம். தேங்க்ஸ் சார். முதல்ல வந்து நம்ம நோயால பாதிக்கப்பட்டவங்களும் சரி, அவங்க கூட இருக்கிறவங்களும் சரி, இந்த வெளியில சொல்லும் போதுதான் மற்றவங்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கும். ஸோ நீங்க முன் வந்து இப்ப பேசினதுக்கு ரொம்ப நன்றி. நம்ம இந்த புனர்ஜன் ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல் பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம், நம்மளே பேசிட்டு இருக்கோம். இருந்தாலும் டாக்டர் கிட்ட கேட்கும் போது இன்னும் கொஞ்சம் பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும். பேசலாமா? வணக்கம் டாக்டர். வணக்கம். நான் இப்பதான் சொன்னேன், இங்க இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப பிளசண்டா, ரொம்ப அன்பா இருக்காங்க அப்படின்னு. உங்க ஃபேஸ் பார்க்கும் போதே அப்படி இருக்கு. ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா இப்போ வந்துட்டு கேன்சர் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும் எவ்வளவு ஒரு கொடிய நோய் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, சின்ன வயசுல இருந்து கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இதுக்கு வந்து மாடர்ன் வேர்ல்டுல இன்னும் அப்கிரேடடா நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கும்போது புனர்ஜன் ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலுக்கு ஏன் வரணும்? இங்க என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கும்? டெஃபினெட்லி வந்து ஒரு பேஷண்ட் வந்து டயக்னோஸ் பண்ணும்போது ஸோ அவங்க வந்து நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ்
எடுத்துகிட்டு இருப்பாங்க, ஆல்ரெடி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் போயிட்டு இருக்கும். அண்ட் அவங்க வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரெக்கவரி நல்லா இருக்கும். அண்ட் ஸோ அவங்களுக்கு நல்லா சூட் ஆகும் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டுமே நல்லா இருக்கும். அண்ட் பட் சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு வந்து டே பை டே வேர்ஸ் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்க அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மெட்டபாலிசம் எல்லாம் குறைஞ்சிடும். ஸோ சாப்பிட்றது குறைஞ்சிடும். அப்புறம் வந்து அவங்களோட தூக்கம், அப்புறம் அந்த பெயின்ஃபுல் ப்ராசஸ் அவங்க அண்டர்கோ பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதனாலேயே வந்து அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து அவங்க ஹெல்த் வைஸ் வந்து கொஞ்சம் டிட்டீரியோஷன் தெரியும். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸுமே வந்து இங்கே வரும்போது அவங்களுக்கு வந்து இது வந்து இட் இஸ் அ சார்ட் ஆஃப் பெயின் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் இல்லையா, ஸோ அதனால தே ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து இங்கே வந்து நம்ம வந்து கொடுக்குறது ஸ்பெஷலி வந்து ரசாயன ஆயுர்வேதா. ஸோ ரசாயன ஆயுர்வேதா வந்து இட்ஸ் ஓல்டஸ்ட் பிரான்ச் இன் ஆயுர்வேதா. அது வந்து இது ரெஜுனேஷன் தெரப்பின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. ஸோ அதனால வந்து நமக்கு வந்து இதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அண்ட் ட்ரீட்மெண்ட் வில் பி கொஞ்சம் டோஸ்லேயே வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நல்லாவே தெரியும். அண்ட் ரிசல்ட்ஸ் வில் பி வெரி எஃபெக்டிவ். ஓகே, இதுக்கு ஏஜ் லிமிட், எந்த ஏஜ் லிமிட் அப்படின்னு ஒன்று இருக்கும், அண்ட் எந்த ஸ்டேஜ் வரைக்கும் அவங்க வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்க முடியும்? கண்டிப்பா. சரி, நீங்க எந்த ஸ்டேஜ்ல வந்தாலும் இங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. அண்ட் ஒன் மோர் திங், ஏஜ் ஃபேக்டர் வந்து நாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா 15 above to 90+ வந்து we have patients here. அவ்வளோ பேஷன்ஸ் இருக்காங்க. 15 above எனக்கு 90+ வரைக்கும் நிறைய பேஷன்ஸ் இருக்காங்க. இங்க அட்மிட் ஆக வேணாமா டாக்டர்? இல்ல இது எல்லாமே வந்து உங்களுக்கு டே கேர் மாதிரி தான். வந்துட்டு we tell them the லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் என்னென்ன பண்ணோம், இது பண்ணுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து அதுக்கு தேவையான மெடிகேஷன்ஸ் நாங்கள் கொடுத்து we send them. ஸோ உங்களுக்கு அதே மாதிரி வீக்லி ஃபாலோ அப்லாம் இருக்கும். வீக்லி ஒன்ஸ் வந்து இங்க டீம் எங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு டீம் இருக்காங்க. ஸோ பேஷண்ட்ஸ்க்கு வந்து பிஆர்ஓ அசைன் பண்ணிடுவாங்க. ஒரு பேஷண்ட்க்கு ஒரு பிஆர்ஓ அசைன் பண்ணிட்டு அந்த பேஷண்ட்டை வந்து அவங்க ரெகுலராக வீக்லி ஒன்ஸ் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க they will be in contact. ஏதாவது ஒரு அவங்களுக்கு எமர்ஜென்சியோ இல்லை ஏதோ ஒன்றுனா அவங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. உங்க வீட்டு பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் போய் நீங்க என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், டக்குன்னு ஒரு நியர்பை அலோபதி ஹாஸ்பிட்டல் போயிட்டு நீங்க வந்து சிம்டமேட்டிக் ப்ராப்ளம்ஸ்க்கு நீங்க அவங்களை அப்ரோச் பண்ணுங்க, they will guide you ன்னு சொல்லிட்டு அவங்க அந்த மாதிரி சிம்டமேட்டிக் ப்ராப்ளம்ஸ் அவங்க வந்து கிளியர் பண்ணி வைப்பாங்க. கண்டிப்பா. இப்போ இந்த மெடிசன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இது லைஃப் லாங் எடுக்கணும்னு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா? ஸோ இல்லை, அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. ஸோ வந்து ரவுண்டு வந்து கண்டிப்பாக வந்து இட் இஸ் நாட் அ ஷார்ட் டேர்ம் டிசீஸ் இல்லையா, ஸோ அதனால வந்து கொஞ்சம் லாங் டேர்மாக தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அரௌண்ட் வந்து ஒரு 1 year 2 years வரைக்கும் கண்டிப்பாக அவங்க ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து அவங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வர நம்ம அதுக்கேற்ற மாதிரி டோஸுமே வந்து நம்ம ஆல்டர் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆல்சோ. ஸோ வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன்ஸ் என்னென்ன எடுக்கணுமோ அதுவுமே வந்து நம்ம கைட் பண்ணி சொல்லுவோம். டாக்டர், இப்போ வந்து எந்த ஒரு மருந்துமே எடுத்துக்கும் போது அதுக்கு பத்தியம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஈவன் அலோபதிலையும் அது இருக்கு. அந்த ஆயுர்வேதான்னு வரும்போது இன்னும் ரொம்பவே அதுக்கு டயட் கான்ஷியஸோட இருக்கணும். இதுக்கு நீங்க என்ன மாதிரி டயட் கொடுக்குறீங்க? ஸோ வந்து அதுவுமே வந்து ஒரு பேஷண்ட்டோட கண்டிஷன் பொறுத்து தான். ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு வந்து மவுத் கேன்சர்னா சில ஃபுட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு அவாய்ட் பண்ணும். அண்ட் அவங்க ஸ்டமக் கேன்சர்னா அவங்களுக்கு சில ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி வந்து கேட்டகரி வைஸ் அவங்களுக்கு என்ன டயட் தேவைப்படுதோ அதை நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து கவுன்சிலிங் கொடுப்போம். ஸோ என்னென்ன டயட் அவங்க எடுத்துக்கணும், அவங்க எந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுங்கிறது நம்ம கம்ப்ளீட்டாக வந்து அந்த அண்ட் ஆல்சோ வி ப்ரொவைட் டயட் சார்ட்டும் வந்து பேஷண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணலாம். அண்ட் வந்து அவங்க வந்து டெஃபினட்டாக வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து டயட் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணாதான் அண்ட் மெடிசன்ஸ் வில் பி ஈக்குவலி எஃபெக்டிவ். ஸோ அதனால வந்து அவங்க வந்து டயட் வந்து நம்ம வந்து தரோவா வந்து கைட் பண்ணி கொடுக்குறோம். டாக்டர் அஸ்வின் அண்ட் அபிவர்ஷினி 2 பேருமே நான் தொணத்தொணான்னு கேட்ட நிறைய கேள்விக்கு அழகா பதில் சொன்னாங்க. எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுதுங்க, உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு புரிஞ்சுதுன்னு கமெண்ட்ல சொல்றீங்களா? கேன்சர் வந்துட்டா பயப்பட வேண்டாங்க. சரியான இன்ஃபர்மேஷன், சரியான ட்ரீட்மெண்ட், நிறைய நம்பிக்கை, இதெல்லாம் இருந்தாலே போதும், டக்குன்னு அதுல இருந்து மீண்டு வெளியில வந்துடலாம். இன்னும் உங்களுக்கு இது பத்தின நிறைய தகவல்கள், இன்னும் கொஞ்சம் பெரிய கிளாரிட்டி இதெல்லாம் வேணும்னா புனர்ஜன் ஆயுர்வேதா தமிழ் யூடியூப் சேனல் பாருங்க. அதுல இங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்ட நிறைய பேஷண்ட்ஸ் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் அவங்க அதுல இருந்து எப்படி மீண்டு வெளியே வந்தாங்க அப்படிங்கிறதையும் நிறையவே சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கும் ஒரு நம்பிக்கை பிளஸ் ஹோப் எல்லாமே வரும். இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து எத்தனையோ பேர்ல யாருக்காவது ஒருத்தருக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது, உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது இது தேவைப்பட்டதுன்னா ப்ளீஸ் இதை ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. ஏன்னா எத்தனையோ பேர் எங்க போறது என்ன பண்றது அப்படின்னு தெரியாம, யார்கிட்ட சொல்றதுன்னு கூட தெரியாம தயங்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப உபயோகரமா இருக்கும். இந்த ஹாஸ்பிட்டல் பத்தின எல்லா டீடைல்ஸையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும், நல்லாவே இருப்போம்.